இப்பெல்லாம் இது சாதாரணமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா எனக்கு ஓகே தான். வெற்றி, என்ன பேசுறீங்க? நீயும் சென்னைக்கு வந்ததுல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்கல்ல. நானே சொல்றேன், நீ நடிக்க போலாம். அப்புறம் என்ன? போலாம்ப்பா. சரிம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போறா. கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசினாரு. மாமா, நீங்க கேட்டுட்டு சும்மாவா இருந்தீங்க? நானும் நாம திரும்ப சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். இதான் மாமா வேணும். அவருக்கு அப்படி ஒரு அவமானம் நடக்கணும் தான் நான் உங்களை போயிட்டு வர சொன்னேன். நாம அவருக்கு கொடுக்கிற சரியான பதிலடி என்ன தெரியுமா? நாம அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கணும் சக்தி. நாம இழந்த வீட்டை திரும்ப அடையணும். அனு, நாங்க தப்பு பண்ணிட்டோம் தாம்மா. அதுக்காக எங்களுக்கு நீ இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்காதம்மா. நீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது. இது பாருங்க, அவங்க முன்னாடி நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க தான் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன், விடு. வா. எங்க இருக்காங்க? ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, என்னடா? ஏய் லக்ஷ்மி, வேலை விஷயமா போனீங்களே, வேலை கிடைச்சுதா? அம்மா, லக்ஷ்மி அமைதியா இருக்கிறத பார்த்தா பாவம் அவளுக்கு வேலை கிடைக்கல போல இருக்கு. எங்க ஒருவேளை அந்த வேலைக்கு டெபாசிட் ஏதாவது கட்ட சொல்லிருப்பாங்களோ? அப்படியா லக்ஷ்மி? என்ன லக்ஷ்மி, என்ன வேலை அது? அம்மா, நான் சொல்றேன், இனிமே நம்ம லக்ஷ்மிய டிவிலையும் சினிமா தியேட்டர்லயும் தான் பார்க்க முடியும். லக்ஷ்மி இனிமே விளம்பர படத்துல நடிக்க போறா. நடிக்க போறாளா? இதெல்லாம் எப்படி நமக்கு சரிப்பட்டு வரும்? நடிக்கிறதுனா மத்தவங்களை தொட்டு நடிக்க வேண்டியிருக்குமே. அண்ணா, நடிப்பு தானே. டேய், என்னடா முட்டாள்தனமா பேசுற? நடிப்புக்கு அடுத்தவங்க தொட்டாலும் அது தப்பு தானடா. அப்பா, அது தொழில்பா. தப்பான தொழில் ஒண்ணும் இல்ல, மதிப்பான தொழில். அந்த தொழில்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். டேய், அப்படிப்பட்ட தொழில் நமக்கு வேண்டாம்டா. ஐயோ, லக்ஷ்மியால அதெல்லாம் முடியாது. அதான் அவ அதை பத்தி எதுவும் பேசாம அமைதியா இருக்கா பாரு. வேண்டாம் வெற்றி, இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். கோடி கோடியா கிடைச்சா கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. லட்சுமி நடிக்க போயிட்டா அதை பார்த்து நம்ம ஊர் கேவலமா பேசாது. அப்பா, நமக்கு அந்த ஊர் என்ன கொடுத்துச்சு? நம்ம நடு தெருவுல நின்னப்போ அது என்ன பேசிச்சு? இல்ல நாம இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே, அது என்ன உதவி செஞ்சிருச்சு? ஏய், நமக்கு எதுக்குடா ஊர் செய்யணும்? அப்புறம் நம்மள பத்தி அது எதுக்கு பேசணும்? ஏய், அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, நமக்குன்னு ஒரு கௌரவம், அந்தஸ்து, மரியாதைன்னு இருக்குல்ல, அதுக்காவது நாம அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே நமக்கு இல்லப்பா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. வெறும் பழைய கதையை பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த மாசம் வாடகை 20,000 கொடுக்க வழி இல்ல. அதுதான் நிஜம். அந்த நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவெடுங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதையும் தடுக்காதீங்கப்பா. நீங்க
நம்ம கௌரவம் அந்தஸ்துன்னு இப்படி எல்லாம் சொல்றீங்களே ஆ? ஒரு பொம்பளைய வேலைக்கு அனுப்பி நாம எப்பாவது சாப்பிட்டுருக்கோமா இல்ல அனுப்பதான் செய்வோமா? அத நம்ம இப்ப செய்ய துணில ஏன்? காரணம் நம்ம சூழ்நிலை. அதுல இது இன்னொரு சூழ்நிலை நினைச்சிட்டு போவீங்களா இல்ல தொலைஞ்சு போன கௌரவத்தை பாப்பீங்களா? சொல்லுங்க. வாடகை கட்ட முடியாம வெளியே போவீங்களா இல்ல இவளை நடிக்க வச்சு காசை வாங்கி வாடகை கொடுப்பீங்களா? டே வெற்றி, அணு சக்தியும் சம்பாதிக்கிறாங்களே, அது நமக்கு பத்தாதா? அதை வச்சு நம்ம வாடகை கொடுத்துடலாம்ல. அவங்க என்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க? அனுவோட அப்பா கம்பெனிய அவங்க 2 பேரும் பாத்துக்க போயிருக்காங்க. அப்போ சம்பளம் எல்லாம் தரமாட்டாங்களா? சொத்தே அவங்களுக்கு தானே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க கேட்கலையா? அதுல அவங்க எப்படி எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்க முடியும்? ஒருவேளை கேட்கறதா இருந்தாலும் அதுக்கான சமயம் இப்ப இல்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் நாம என்ன செய்வோம்? சொல்லுங்க, என்ன செய்வோம்? வேற எந்த வருமானமும் இல்லாதப்போ எப்படி சமாளிப்போம்? யாராவது சொல்லுங்களேன். என் பொண்டாட்டிய நடிக்க வைக்க எனக்கு என்ன இஷ்டமா இல்ல லக்ஷ்மிக்கு தான் ஆசையா? எதுவுமே இல்ல. எல்லாமே எல்லாமே இந்த குடும்பத்துக்காக தான். ஆமா, வெற்றி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பரவாயில்லைங்க, இவ நடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுதுங்க. டேய் வெற்றி, எதுக்கும் லக்ஷ்மி கூட போயிட்டு வந்துட்டு. லக்ஷ்மிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படிதான் நீ இதை சமாளிக்க போறியோ தெரியல. அக்கா, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். மாமா, நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அத்தை, சரின்னு சொல்லுங்களேன். சரிம்மா. அம்மா இந்தாங்க. வேணா கண்ணம்மா. வனஜா, அம்மா, ஆ, ஐயா பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. அனுமா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உடம்புக்கு என்னாச்சு? நீ போன பிறகு நான் உயிரோட இருக்கிறதே அதிசயம்மா. இதுல உடம்பு எப்படி இருந்தா என்ன? ஏம்மா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடி, எனக்கு இருக்கிற உறவு நீ ஒருத்தி தான். நீயும் என்னை விட்டு போயிட்டா நான் உயிர் வாழ்ந்து என்னடி பிரயோஜனம்? அம்மா, நான் எங்கேயும் போலம்மா. நான் தான் வந்துட்டேன்ல. சரி, உனக்கு என்னாச்சு சொல்லு. என்னத்த சொல்றது, அடிக்கடி தலை சுத்துது, நெஞ்சு வேற வலிக்குது. ஐயோ, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அது டாக்டரு அவர் என்னமோ சொல்லியிருப்பாரு. மனப்பிரச்சனை, மருந்து மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாரு. அம்மா, நீ மனசு போட்டு குழப்பிக்காம மருந்து மாத்திரைலாம் கரெக்டா சாப்பிட்ற வழியை பாரு, சரியா? அனுமா, மாப்பிள்ளை வரலையா? அது அவருக்கு வெளியில ஒரு அவசர வேலைமா, அதுக்கு போயிருக்காரு. தெரியுமா, அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு எங்க மேல கோவம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏம்மா, நீங்க வேணும்ன்றதுக்காக தானே நாங்க போராடணும். ஆனா அது அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருச்சு. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நீயும் அப்பா வந்து மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் கோவம் தீரல இல்ல? அதெல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல கவலைப்படாம இரு. அனு, நான் அவரை பார்க்கணும்டி. பார்க்கணும், அவ்வளவுதானே? ஃபோன் பண்ணி வர சொல்றேன், சரியா?
நீ மருந்து சாப்பிட்டியா? எங்கம்மா சாப்பாடும் சாப்பிட மாட்டாங்க, மருந்தும் சாப்பிட மாட்டாங்க. ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிற? சாப்பிட்றேன்டி. நீ வந்துட்ட இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். ம். அம்மா, அனு, நீ இப்ப உடனே போயிடுவியாமா? அது எப்படிம்மா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் உடனே போவேன்? நான் இன்னைக்கு உன் கூடயே இருக்கேம்மா, இங்கேயே தங்குறேன். ஆனா அந்த வீட்ல உன்னை ஏதாவது சொல்ல போறாங்கம்மா. அது அப்பா, அம்மா? எங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு இங்கேயே தங்கிடுறேன்னு சொல்லிடுங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தையும் சொல்லிடுங்க. அதனாலதான் தங்க போறேன்னு சொல்லிடுங்கப்பா. இல்லம்மா, மாப்பிள்ள ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவங்க எல்லாம் தப்பா நடிச்சுக்க போறாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அம்மா உடம்பு சரியில்லைன்னா புரிஞ்சுப்பாங்க. முடிஞ்சா சக்தி வந்தா இங்க அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஐயோ, அது எப்படிம்மா? நான் எப்படிம்மா பேச முடியும்? ஐயோ அப்பா, நீங்க போய் மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் பார்த்துப்பாரு. அது போங்கப்பா. சரிம்மா, ம். நான் பண்றேம்மா. சம்பந்தி நம்பர் மாதிரி இருக்குதே. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, இங்க என் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன சம்பந்தி சொல்றீங்க? என்னாச்சு? எல்லாம் மனக்கவலை தான். சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேங்கிறா சம்பந்தி. சம்பந்தி, நான் வேணா அனு அங்க அனுப்பிச்சு வைக்கட்டுமா? சம்பந்தி, அவ இங்கதான் இருக்கா. ஓ அப்படியா? அனுவ ஆபீஸ்ல இருந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டீங்களா? நல்லதா போச்சு. சம்பந்தி, அது இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் அணுவை இங்க வச்சிருந்து அனுப்பட்டுமா? உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் வேணான்னு சொல்லுவேனா? இருக்கட்டும், இருந்துட்டு வரட்டுமே. சம்பந்தி, அப்படியே மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். முடிஞ்சா மாப்பிள்ளைய தப்பா நினைச்சுக்காம இங்க வந்துட்டு போக சொல்றீங்களா? அவன் இன்னும் வரலன்னு நினைக்கிற சம்பந்தி. வந்தா நான் சொல்லி அனுப்புறேன். சம்பந்தி அம்மா உடம்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. சொல்றேன் சம்பந்தி. வச்சுட்டுங்களா? வச்சிடுங்க. டே சக்தி, வா இங்க வா. அப்பா சொல்லுங்கப்பா. இப்பதாண்டா உங்க மாமனார் போன் பண்ணாரு. என்ன விஷயமா? அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையாண்டா. தெரியும். வேற என்ன சொன்னாரு? தெரியுமா? தெரியும்பா. வேற என்ன சொன்னாரு? அனு அங்கதான் இருக்கா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் அனு அங்க தங்க வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்கப்பா. வந்து பாருன்னாரு, அதுக்கப்புறம் தங்குன்னாரு, அப்புறம் இங்கே இருந்துருன்னு சொல்லுவாரு. முடியாதுன்னு சொல்லுங்கப்பா. டே நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்டா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இல்லடா, அவர் உன்னை வர சொல்றாரா? நான் சொல்லல. இப்படிதான் சொல்லுவாருன்னு. அப்பா, அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்புறம் மனுஷனையே கடிப்பாங்க. சக்தி, ஒரு 8 தான் போய் பார்த்துட்டு வாயாண்டா. அப்பா, என்ன கம்பல் பண்ணாதீங்க, நான் போல. டே இங்க வா. உன் கோபத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு போயிட்டு வாடா. முடியாம தானே இருக்காங்க. அப்பா, இதெல்லாம் அவங்க போடுற டிராமாப்பா. அதை நீங்க வேணா நம்புங்க, என்னாலலாம் நம்ப முடியாது. ஐயோ, இவனுங்க சண்டை பெருசா எடுத்துக்கிட்டு உறவை சின்னதா நினைக்கிறாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே.
அண்ணா என்னது எப்போதுல இருந்து இந்த பழக்கம்? இப்பதாண்டா பழகுற. இதெல்லாம் என்ன பழக்கம்னு பழகிட்டு இருக்க? டேய், சென்னைக்கு வந்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற வேண்டாமா? அண்ணா இதெல்லாம் ஒரு மாற்றமா? இது கெட்ட பழக்கம்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏண்டா இங்க எல்லாருமே இதாண்டா பண்றாங்க. அண்ணா யாரு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோன்னு, இது நமக்கு தேவையில்லண்ணே. சக்தி, இங்க பாரு, இங்க நமக்கு ஒரு அந்தஸ்து தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தாதான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. அண்ணா இதெல்லாம் அந்தஸ்துன்னு யாருண்ணா சொன்னது? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. டேய், இது யாரும் எனக்கு சொல்லி தரல, சொல்லியும் நான் செய்யல, நானா தான் செய்யறேன். இன்னைக்கு அந்த விளம்பர பட டைரக்டர் அந்த ஷூட்டிங்ல என்ன ஸ்டைலா சிகரெட் பிடிச்சாரு தெரியுமா? அவர்கிட்ட நெருங்கிறதுக்கே எல்லாரும் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? அவர் பிடிக்கிற ஸ்டைல பார்த்து எவனும் கிட்ட நெருங்க மாட்டான்டா. அந்த மாதிரி ஏன் கிட்டயும் யாரும் வரதுக்கு பயப்படணும். அதான் அவரை மாதிரியே சிகரெட் பிடிக்கிறதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன். அண்ணா அவன் பிடிச்சிட்டு போறான், அது எதுக்குண்ணா உனக்கு? ஹலோ சக்தி, இனிமே நான் சாதாரண ஆள் இல்ல, ஹீரோயினோட புருஷன். நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு வரணும். என்கிட்டயும் எல்லாரும் வரதுக்கு பயப்படணும் இல்லையா? அண்ணா அண்ணா அப்பா வர்றாருண்ணே. எங்கடா அப்பா? பாத்தியா, அப்பான்னு சொன்ன உடனே பயந்து சிகரெட்டை தூக்கி போட்ட. உன்னை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்களா? அண்ணா பயம்ங்கிறது நம்மளை பார்த்து மத்தவங்களுக்கு இயற்கையா வரணும், இந்த மாதிரி செயற்கையா இல்லைண்ணே. சரிடா, இது ஸ்டைலுக்குன்னு வச்சுக்கோ. அண்ணா இந்த ஸ்டைல்லாம் நமக்கு வேணாம், இது நமக்கு ஒட்டாது. அண்ணா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், லக்ஷ்மி அண்ணிய எதுக்காக விளம்பர படத்துல நடிக்க வைக்க போறீங்க? அண்ணா அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுண்ணே. டேய் சக்தி, ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இத பாரு, எல்லாரும் அவன் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதை விடு, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போனியே, உங்க மாமனாரு உங்களை எப்படி நடத்தினாரு அத முதல்ல சொல்லு. ஆபீஸோட மொத்த பொறுப்பையும் எங்க 2 பேருக்கிட்டையும் கொடுத்துட்டாரு. டேய், நல்ல விஷயமா இருக்கடா. அண்ணா என்னதான் தங்கத்துல இருந்தாலும் கூண்டுங்கிறது ஜெயில் தானே. அப்படிலாம் நினைக்காத சக்தி. என்னதான் இருந்தாலும் அது அண்ணுக்கு வரப்போற கம்பெனி. அப்படி பார்த்தா அது உன்னோட கம்பெனி மாதிரி தானடா. அண்ணா அந்த கம்பெனியும் வேணாம், அந்த வாழ்க்கையும் வேணாம். முதல்ல ஆபீஸ்க்கு கூப்பிட்டாங்க, இப்போ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே இவ்வளவு எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டா. அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, இது அடுத்த டிராமா. எனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கலண்ணே. என் பேச்சு கேள் சக்தி. இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம மாறலன்னா வாழறதே கஷ்டம்டா. அண்ணா உங்களுக்கு புரியலண்ணே, பொண்டாட்டியோட கை ஓங்கி இருந்தா அது ரொம்ப கஷ்டம்ண்ணே. அவளும் என் அளவுக்கு சம்பாதிக்கிறா, பத்தாததுக்கு அவங்க அப்பா சொத்து வேற இருக்கு. இப்பவே என் பேச்ச கேக்குற மாதிரி கேட்டு அவ இஷ்டத்துக்கு பண்றா. அடுத்து என்னென்ன பண்ண போறாளோன்னு தெரியலண்ணே.